நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று சாமுவேல் உரைத்த அந்த வார்த்தைகளை சாமுவேல் நூல் நமக்கு அடையாளப்படுத்தி தருகிறது. இதோ ஆண்டவரை பேச அடியவன் கேட்கிறேன் என்ற வார்த்தைகளை நாமும் உரைத்து ஆண்டவர் பேசுவதை கேட்டு செயலாற்ற ஆற்றல் வேண்டி அருள் வேண்டி மன்றாடுவோம். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. இன்று திருப்பாடல் 40 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை திருப்பாடல் ஆசிரியர் மனமுவந்து கொடுத்து கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்ற தான் வருவதாக உரைப்பதை நாமும் உணர்ந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடி செபிப்போம். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவருக்காக செயலாற்றுகிற போது ஆண்டவர் நமது பக்கம் சாய்ந்து நமது மன்றாட்டை கேட்டருள்வார். ஆண்டவருக்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்கிற பொழுது இந்த அதிசயத்தை நம்மால் காண முடியும். இதோ பல்வேறு கால சூழல்களில் நாம் இந்த பொறுமையை மறந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். பொறுமையோடு காத்திருப்பது என்பது ஒரு கடவுளுடைய கிருபை நிறைந்த காரியம். அது ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் இன்று உணர்ந்து ஆண்டவரில் பொறுமையோடு பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே.
பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். இந்த வார்த்தைகள் கடவுள் பலியை விட, எரிபலிகளை விட கடவுளுக்கு செவி கொடுக்கிற ஆற்றலையே உயர்ந்ததாக நமக்கு உணர்த்துகிறார். கடவுளுக்கு செவி சாய்க்காத எந்த ஒரு பலியும் இரக்கமும் அவருக்கு எதிரானதாகவே இருக்கும் என்பதை நாம் உள்ளத்திலே உணர்ந்து ஆண்டவருக்கு செவி சாய்க்கிற ஆற்றல் மிகு வரத்தை மன்றாடி செபிப்போம். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நீதியை நிலைநாட்டும் ஆண்டவராக மாபெரும் சபைகளில் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கவே எங்களையும் நீதியோடு அழைத்து செல்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் கசப்புகளையும் கடந்து செல்லவும் நற்செய்தியை உமது மாட்சிக்காகவே நாங்கள் அறிவித்து எங்கள் வாழ்வில் உம்மை அடையாளப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி அருளும். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன், காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் குதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் குதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு